கையில் செய்ய நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடச்சும் பாப்பா. நேற்று எபிசோட் என்ன காட்டுறோன்னா, ஹோட்டல் கடைக்காரர் வந்து வீட்டுக்கு வந்து கேட்குறாரு, ஏமா ஹோட்டல் வாங்குறேன்னு சொன்னீங்களே, ஏமா இன்னும் வாங்கலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கையில் சொல்கிறாங்க. உங்களை சொல்லியும் குத்து இல்லாமா, ஆனால் இந்த காசை வச்சு தான் என் பிள்ளைக்கு படிப்பு செலவு பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். என் பிள்ளையோட படிப்பு வந்து பாதியில் நின்றுமோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கா அப்படின்னு ஹோட்டல் கடைக்காரர் சொல்கிறாரு. அப்போ கையில் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, நாங்கள் ஒரு வாரத்தில் எப்படியா அந்த ஹோட்டல் நாங்களே வாங்கிக்கிறோம், உங்களுக்கு பணத்தை தந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நாங்கள் குடும்பமே அதிர்ச்சியாகிறாங்க. அப்போ கையிலோட அம்மா கேட்குறாங்க, எப்படி கையில் ஒரு வாரத்தை பணம் பெற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமா முடியுமா, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அன்பு வீட்டுக்கு வரான். வந்தானே ரொம்ப சந்தோஷப்படுறான். எல்லாரும் வாங்க, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறான். எல்லாரும் வராங்க. என்ன விஷயம் சொல்லு அன்பு அப்படிங்கிறாங்க. அப்போ அன்பு சொல்கிறா, நாளைலேருந்து நான் டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க, நாளைலேருந்து இந்த காக்கி சட்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, நான் போலீஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டு குடும்பமே சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்டு ஷாலினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்பை பார்த்தோன்னா அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அன்புக்கும் ஷாலினிக்கும் ஒரு சின்ன ரொமான்ஸ் நடக்கமா காட்டுறாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்நேரம் அன்பு ஆனந்தி ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பர் வந்து கையில் பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னு ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எழில் பார்க்குறாரு. என்னாச்சு கையில், எதுக்கு அந்த நியூஸ் பேப்பர் அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, இல்லை இதில் வந்து சமையல் போட்டி நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க. சமையல் போட்டியில் ஜெயிச்சா 5 லட்சம் பரிசான பேசாமல் நம்ம கலந்துக்கிறோமா, அதில் நம்ம ஜெயிச்சோம்னா நிச்சயமாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் எல்லாத்துட்டையுமே கேட்குறாங்க, நமக்கு எப்படி சமையலை பற்றி அவ்வளோக்கா தெரியாது அப்படின்னு எள்ளி சொல்கிறாரு. நம்மளால முடியும், நம்ம ட்ரை பண்ணுவோம், நிச்சயமாக அதில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தானே சொல்கிறாங்க, நீ ஒரு முழு மனசா நம்புறையில கையில், நிச்சயமாக நீ ஜெய் பண்ணி கலந்துக்க, உனக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன் அப்படின்னு தனமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பேர் பதிவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில எழிலும் கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து உடனே அவங்க வீட்டுக்கார ஃபோட்டோ பார்த்து எல்லாமே நல்லபடியாக நடத்திக்கூடிய இந்த போட்டியில் நிச்சயமாக நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்களும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.